பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் நம்முடைய உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 804வது தேவ செய்தியை பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். முதல்ல ஒரு ஊழியக்காரை பற்றியும் பிறகு ஒரு வாலிபனை பற்றியும் அந்த வசனம் வரும். ஊழியக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே என்ற தீர்க்கதரிசி. அவர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக ஒருவன் தன்னுடைய சிநேகிதனோடு பேசுவதைப் போல கடவுள் கட்டி அவர் முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு ஊழியன். சரி, அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஓகே. அதே வசனத்தில் ஒரு வாலிபனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ இந்த வாலிபனுக்கு தேவனாகிய கர்த்தர் நீ என்னுடைய மிகப்பெரிய ஊழியன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை யாருக்கும் செய்யாத செஞ்சிருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம்ல, வானத்திலே இருக்கக்கூடிய சூரியன் நடுவானில் எப்படி ஒரு சூரியன் சாயங்காலம் ஆகிற வரைக்கும் நடுவானத்தில் நிற்க முடியும்? யோசுவாவுக்காக நின்றது. ஏன்னா அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக வாலிப வயதிலேயே வாழ்ந்தான். அவன் தேவனாகிய கர்த்தருடைய சபைக்கு தூணாக இருந்தான். இன்றைக்கு நம்ம தூணா இருக்கணுமா? தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கணுமா? சில குவாலிட்டிஸ் அவர் எதிர்பார்ப்பார். முதல்ல ஒன்று, காத்திருக்கணும். எதுக்கும் அந்த உலகத்தில் காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை நம்ம கிட்ட இருக்குதா? செகண்டு, இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அங்கே போய் தங்கணும், அங்கே போய் தங்கணும், அங்கே போய் தங்கணும்னு. நம்மளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா? தேர்டு, இந்த உலகத்தில் நான் உன்னை விட்டு கடைசி வரைக்கும் நீங்க மாட்டேன், கடைசி வரைக்கும் பிரிய மாட்டேன் அப்படின்றத சொல்லிலாம் ஒரு சிலருக்கு நம்ம ப்ராமிஸ் கொடுத்துருப்போம். 84 வயதுள்ள ஒரு விதவை தாய் திருமணம் ஆயிட்டு 7 வருஷம் தன் கணவன் கூட வாழ்ந்துட்டு செத்து போயிட்டார். 84 வயசு, ஏற்குறைய 50-60 வருஷம் விதவையாக வாழ்ந்து தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தரை விட்டு பிரியாதிருந்தாள். இப்படிப்பட்ட தன்மை நமக்கு இருக்கிறதா? 4வது வாஞ்சை, நம்மளுடைய ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கும்படியாக ஆத்துமா ஆசைப்படுகிறதா? இப்படி ஒரு வேளை இருந்தால் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஜெயம் கொள்ளணும், கர்த்தருக்காக காத்திருந்து ஜெயம் கொள்ளணும், தேவனுக்காக தங்கியிருந்து ஜெயம் கொள்ளணும், தேவனாகிய கர்த்தரை விட்டு நீங்காமல் இருந்து ஜெயம் கொள்ளணும். தேவனாகிய கர்த்தரின் மீது நம்முடைய ஆத்துமா வாஞ்சையாக இருந்து ஜெயம் கொண்டால் சபையிலே நம்மை தேவனாகிய கர்த்தர் தூணாக நிறுத்துவார். ஒருவனாலும் தடுக்க முடியாது. அன்றைக்கு யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், உபத்திரவமோ வேதனையோ துன்பமோ பசியோ நாசமோ பட்டினியோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ எது வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை விட்டு எது பிரிக்க முடியும்? நான் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பேன்னு சொன்னார். இப்படி நீங்காமல் இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களை தேவன் சபையிலே தூணாக்குவார். இந்த பூமியில தூணாக நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் சகரியா சதீஷ்குமார்.